சின்ன வாழைப்பழம் வாங்கிக்கிறீங்களா? அக்கா வாழைப்பழம் வாங்கிக்கிறீங்களாக்கா? என்னக்கா ஒருத்தர் வாங்கி தர மாட்டீங்க? வாழைப்பழம் வாங்கிக்கிறீங்களா? வாழைப்பழம் வாங்கிக்கிறீங்களா? வியாபாரமே ஆகல. சரி சரி, இந்த வீதியில வியாபாரம் வர அடுத்த வீதியாவது போய் பார்க்கலாம். கையில 5 நிமிஷம் கொடுக்கல ஓட்டா கடன் கட்டா இல்ல போறான்றான். நான் அவனோ இது பண்ண மாதிரி என்ன பண்ணுவான்? சாப்பிடுவான் யாரோ ஒரு பொம்பளை என்ன வச்சுருவாங்க. நீ யாரு தெரியுது என்ன தெரியலையா? குத்து மாதிரி கேட்டு வச்சுமா. சரி விடு, என்ன வியாபாரம் பண்ற? வாழைப்பழங்க. வாழைப்பழமா? பரவாயில்ல பரவாயில்ல, வாழைப்பழம் வியாபாரம் பண்ற. ஒரு பழம் நேரம் என்னமா சிம்மடி பெரிய கிரமா, நீ சிம்மடி பெரிய கிரமா என்ன சொல்ற? இந்த பக்கமா தான் கேரட், அந்த பக்கமா தான் லட்டா படம் எடுக்காம டைரக்டர் அதுக்கு தூக்கி போடுவாங்க. உன்னை வச்சு படம் எடுப்பான். நீ பெரிய ஸ்டார் ஆயிடுவேன். அதுக்கு இந்த ஊருக்கு வரவங்க ஹெலிகாப்டர் தான் வருவேன். என்ன பத்தி போட்டா பேசும்போதே எனக்கு தெரியும். கடன் அன்பு முறிக்கணும் தெரியாதா? அன்பு முறிக்குமா? அப்ப எனக்கு கடனே வேணாம். அவ கூட வாரம் டிவில கட்டுறேன். நீ வாங்குறது 3 ரூபாய் பழம், இந்த டிவில பேசுறேன். என்னமா பேசுறேன்? என்ன தெரியா பேசுறேன்? அவன் சைக்கிள் எடுத்து மிச்சு கொடுக்குறான், கிரண்ட் கொடுக்குறான், ஃபேன் கொடுக்குறான், சேர் கொடுக்குறான். நீ எவ்வளவு துட்டு வாய்ப்பை தர மாட்டேன். சரி கூட்டு ஏடிஎம்ல போட்டு எடுத்துக்கோ. சொல்லுனா பணம் துப்புக்குன்னு வந்துவியும். எதுக்கு இந்த வச்சு போனா தத்து 3 வச்சா கையில காசு இல்லாம நான் ஆளபடியா சமா வீண போட கதல பேச என்ன பேசுற? என்ன ஓர பேசுற? ஏய் ஜானி 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 அவளோ அந்தர் பண்ணுங்க. நம்ம யாரிட்ட வச்சிரா? ஏய் ப்ரோ ப்ரோ கமான் ப்ரோ தலா ஏய் கமான் ப்ரோ வா வாய் போடு. எவ்வளவு எப்ப கூடுற ராஜா ப்ரோ ப்ரோ இவங்க ரெண்டு வாங்க தரேன். ஏய் ப்ரோ போ ப்ரோ போயிட்டு 50 ரூபாய் கொடுக்குறேன். ஏய் மம்மல பாத்தியா பாத்தியா என்ன பார்த்த உடனே வியாபாரம் ஆகுது போய் இவங்க அந்தரு பண்ணிடுவேன். நான் அந்தரு அண்ணா இந்த சீசன் என்னென்ன பழம் வித்தா வியாபாரம் பிச்சுக்குன்னு ஓடும். பாப்பாவுக்கு சொல்லுகிட்டு கொஞ்சம் தெரியாது. கூப்பிடும்போது வாயை திறக்கல. சூப்பரா போகுது. சாத்துக்குடி அப்படியா? மாப்பிள்ளை வியாபாரம் பண்ண சூப்பரா போகுது. ஆரம்பமா இந்த திராட்சை வியாபாரம் பண்ண சூப்பரா போகுது. அப்படியா? வியாபாரம் பண்ண சூப்பரா சைடுல வாய்ப்பு கூட சூப்பரா போகுது. இல்ல குண்டு மாவை ஏதோ அடி கசிக்கிட்டு மேல கிள்ளிட்டு ஐயோ ஐயோ சூப்பரா இருக்கு. வியாபாரம் பண்றவனா இல்ல நீயா? வியாபாரம் பண்ற எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. என்ன பண்ற எனக்கு? மம்மா என்ன வந்து வாடா பண்ணலையா? போட்டு மம்மா அந்தர் பண்ணிட்டேன். மம்மா டிச்சில இச்சிடுறேன். மம்மா அச்சில சைடுல வந்து போய் சாம்பு போட்டு அண்ணா தம்பி வியாபாரமே செய்யல. அண்ணா போலாம். என்னம்மா என்ன நினைச்சுக்கிறீங்க? காலையில அந்த வழி மாடிக்கிட்டு பழம் வாங்காத சும்மா பாருங்க. அப்ப காலையில மாட்டங்க சாயங்காலம் மாட்டக்கிட்டோம். போடி அப்பால அப்பா போல யா குடி வந்து வாய் பழத்துக்காரவே. அண்ணா நீ வாய்
வியாபாரம் பண்றான். அப்ப நான் நம்ம பொம்பளை போயிட்டா நம்ம ஃபுட்பாலே ஆடுவோம். கோல் நாங்க போறதுல பெரிய ஆளு. உன் பணத்தை நான் பார்க்கவில்லை. உன்னை நான் சோதனை பண்ணும். ஆமா சம்மானிக்குத நான் கையிலே பண்ணுவியா? வெள்ள கருப்பு பண்ணுமா நல்லா நல்லா குலுக்கு 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 வந்து வீந்துச்சு சூப்பரா குலுக்கு. உங்ககிட்ட ஒண்ணும் இல்லையா? அதான் நான் அப்பயே சொன்னேன். நான் எடுக்கல ராஜா பழத்தை, நான் பழத்தையே பார்க்கலம்மா, நான் எடுக்கலம்மா. ஐயோ அவர் செத்து மூச்சு வாங்க நான் வயசு ஆகி போச்சா பாப்பா நீ கூட கூட ஓடி அந்த நீ மூச்சு வாங்கிக்கோ. பாருங்க என் வாய் பாட்டு மீங்கிட்டு மூச்சை விடுங்க. பார்த்து நான் அம்மா அவன்தாங்க என்ன பண்ணுவேன். ஏன்டி செத்து நான் யாரு செத்துலாம் ஏன் ஒண்ணு நீ செத்து நான் ஒண்ணு நான் நீ ஓட தவிர்த்து வாடா போடா முடிப்பா, வாடா வாடா அவளதான் ஏறி வாடி நீ ஓட உனக்கு தெரியும். ஏகடி கொத்து வா 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 ஏகடி கொத்து அப்ப ஓட நான் ஒண்ணு நாள் நீ செத்துன. ஆமா நான் ஓடியதா நீ தெரித்தினா? நீ தெரிந்தனால நான் ஓடினேன். கணக்கிட்டாரு சரியா போச்சு. நீ அப்படி போ நான் அப்படி போறேன். கணக்கு சரியா போடு. என் வாழை பார்த்து கொண்டான படியை சொல்லிட்டு போ. அது ஐயோப்பா ஐயோப்பா அது முதல்ல எனக்கு சொல்ல விடாது. வா 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 வணக்கம் நமஸ்காரம். நீ என்ன பண்ற? வண்டி ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு ரோட்ல தூக்குறேன். ஏய் ரோடு மேல ஏத்துறேன். ஏத்தி நேரா போறேன். கோயம்பந்தலுக்கு நாங்க பைபாஸ்ல போயிட்டு லெப்ட்ல போட்டு பாருங்க. உமா நாங்க ஒரு கோயில் ஒண்ணு கும்பிடுவோம். கும்பிட்டா ஓடுங்க. நீ என்ன பண்ற? ரைட்ல கட் பண்ற. நேரா போ மாங்கால் கூட்டு போயிட்டு பாரு. அது முன்னாடியா ஆக்கூர் இந்த இது சிப்காடு அது உள்ள நோஞ்சிட்டு அவங்க மாட்டாங்க கேட்டானே என் பேர் சொல்லு. உள்ள நோஞ்சிட்டு நேரா சேர் ரோடு போயிட்டு மறுபடியும் நீ ரைட்ல போகாத. உங்க மேல மாங்கால் கூட்டு வருவோம். லெப்ட்ல கட் பண்ணு. நேரா விட்டு பள்ளி கிளிலாம் வரும். அந்த பள்ளியெல்லாம் தூக்கி போட்டு நீ நேரா சேர் ரோடு பஸ் ஸ்டாண்ட்ல நான் இறங்கி போயிடுறேன். அப்ப நீ ஏன்னா போனா போலாம். ஓகே அண்டர்ஸ்டாண்டிங் நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே என்னையா சொல்லிக்கிற? என்ன சொல்லு வாழை பழத்துக்கு வழி சொல்லு கரெக்டா தமிழ்ல சொன்னேன். புரியல? உன்னை வாழை பழத்துக்கு தானே வழி சொல்ல. ஆமா வாழைப்பழம் தோலுக்கு போய் சொல்லிக்கிறேன். சொல்லிட்டேன் நான் தோலுக்கு சொல்லிட்டேன். உங்ககிட்ட நாயாண்டி மறைக்கிறேன். ஒரு வாய்ப்பை வைக்கிற பொம்மலை உங்ககிட்ட நான் மறைக்கணுமா? ஏய் உன் வயத்து துண்ணும் நான் தாண்டி என்ன பண்ணுவா? பாவி பையன் 20 ஓட்டாலும் ஸ்கிரீன் தூக்குற மாதிரி தூக்குறாங்க. அங்கேயாவது லைட் போட்டுச்சுங்க அது கூட இல்லை. அதுக்கு பாவி எல்இடி பல்ப் மாட்டு அத்தாக்கி அத்தாக்கி நை போல பர்மதாக்கி உன் மாட்டுற காருக்கோ அது ரப்பு காரு பர்மதாக்கி அத்தாக்கி நை பர்மதாக்கி பர்ராத்தி நை போலோ बोल ना आता है अच्छा नहीं वो चापा நானே ஒரு டுபாகுன்னு பார்த்தேன். என்ன டுபாகு? அது வந்தடிக்க கண்டுபிடிச்சேன். உள்ள சொல்ல ஆம்பளை வெளியே சொல்ல பொம்பளை எனக்கு தெரியும். அந்த மான சூடு சொன்ன எதுவுமே கிடையாது. போய்
ஏன் நிறுத்தி விட்டா உன் வாய்த்தா நோவு எங்களுக்கு பிரச்சனை இல்லை நான் வேலை சாப்பிட்டு போயின்னு நம்ம ஆனங்கட்ட பசங்களே டேய் மான இல்லாத பசங்களுக்கு ஏன்டா இந்த துணி நம்ம என்ன பேசுறோம் நம்ம பேர் பத்தி கேட்டியா வாய் பாய்ச்சி சரியா போச்சு போடி அது கேட்டியா தம்பி என்னது சாயரு இந்த ஸ்கூல் வாத்தியா தரகிறேன் தௌசரா எத்தனை மீட்டர் 4 மீட்டர் நாலா இவ்வளோ புதுசா அண்ணா இது மார்கழி மாசம் பண்ணி பெய்யுது இது போல இந்த பெச்சு போடாத ஆமா குளிர் ஆகும் அப்புறம் தம்பிக்கு ஆகாது நீ எங்க போற நீ கேட்டியா என்னாச்சு இப்படி கைட்டு மரியாதையா ஒழுங்கு மரியாதை கைட்டுடு போமா கைட்டியா சொல்றதுக்கு என்னையா போ சொல்ற நிலைமை தெரியாது பேச என்ன நிலைமை பயந்துருவேன் நான் எதுக்கும் பயப்படாதவையா ஓ நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியாது பேச என்ன கல்ல நான் குழி சொல்ல நிக்கிற போட மந்து உன் தொடையழகு என்ன உன் இடுப்பழகு என்ன உன் வட்டசாரகு என்ன உன் மார்பழகு என்ன அந்த மந்திராவே தோற்று விட்டார் மார்பழகு ஆஹா உன் கூந்தல் அழகு வெள்ளைக்கோய் போல் இருக்கிறது ஆஹா கிளி மூக்கு வாய் உதடு சூப்பர் மாறாதோ வாய் திறந்து பேசாதோ நான் பள்ளி கொள்ள காத்திருக்கிறேன் வா வா நடிகனின் காதலி பல்லவன் எதை பார்த்து வர்ணித்துக் கொண்டிருக்கிறார் ஏன் அழுகிறாய் கல்வெட்டு பார்க்க ஆள் ஒரு திசை போட்டீங்க 2 பேரும் ரொம்ப விட்டு 5 நிமிஷம் கையில இல்ல ஹோட்டல்ல போய் கடங்கட்ட இல்ல போடான்றான் சரி சரி வந்த ஒரு பொம்பளை வாய்ப்பு வச்சிருந்துச்சு நான் ஒரு பழம் கொடுமான்னு தர மாட்டேன்ச்சு ஒரு மாதிரி 2 வாய்ப்பு திருடி சாப்பிட்டு தெரிஞ்சு அடிக்கிறான் உதயவரி இப்ப பாரு எங்காலும் எங்காலும் வந்துட்டாண்டியா என் வீட்டு எருமை கூட்டம் போச்சு எங்க ஒண்டியா மாட்டீங்க ஒண்டியா நீ வண்டியா யாரு கம்னூரு லவுடிங்க பாம்பு போட்டு போடுவோம் பெண்ணே ஒரு பழத்திற்காக ஆண்மகன் என்று வராமல் ஆடையெல்லாம் கைட்டு பெண்ணாணி நீங்க பேசுறீங்க என்ன என் வாழைப்பழத்தை திருடி திருடவில்லை
தெரியாமல் எடுத்து சாப்பிட்டேன். ரெண்டும் ஒண்ணுதான். எப்படி 2 1? திருட்டு என்னன்னா தெரியுமா? யாருக்கும் தெரியாம பூட்டை வச்சுட்டு உள்ள போய் துண்டாம அது திருட்டு. இது எல்லாருக்கும் தெரிஞ்சு தெரியாமல் எடுத்து சாப்பிடுவது, தெரியாமல் எடுத்து சாப்பிடுவது. You should understanding? I'm understanding. No problem. பெண்ணே, உன்னுடைய பழத்திற்குண்டான காசை நான் தருகிறேன். முதலில் ஆடையை தருவார். உன்னை பார்த்தா ஆம்பளனா ரொம்ப ஒரு நல்ல மூச்சு, மனுஷன் மாதிரி பொம்பளனா ஒரு மூச்சு. படுத்து கூட நான் காசு கொடுப்பீங்களா? நான் தருகிறேன். சரிங்க. யோ, புடியா. தம்பி, அரப்பா. நான் இப்போதுதான் நியூஸாக பார்த்தேன். என்னப்பா? ஆமா, எல்லா துணியும் அவுத்துனால இந்த துணி ஆச்சா. இது நாயாவது. ஐயோதான். ஆமா. ஐயோ, பகுத்து தாத்தா சும்மா இருக்க மாட்டான். போ போ. அவ்வா அவ்வா. இப்பொழுதுதான் தக்க சமயத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். கடல் கரையில் தேடினால் சிற்பிகள் கிடைக்கும். கடல் ஆழத்தில் தேடினால் முத்துக்கள் கிடைக்கும். முத்துக்களை விட பொக்கிஷமனானி பொக்கிஷம். என்னமோ தெரியல, அவன் என்னமோ பேசுறான், நமக்கு என்னமோ புரியல. ஏங்க பாருங்க, துணியாத்து தெத்தி அடிச்சாங்க, அவளை விடாத, நீ அந்தரு பண்ணு. நான் பார்த்துக்கிறேன். இப்ப என் நாள் இறங்கி தாண்டி நீ சோம்பப்படுதான். பெண்ணே, நாள் இறங்கிட்டு ஆளை பார்த்து எப்படி இருப்பான். ஆனா சூடானா சொல்லாமா கத்துவான் அவனை. பெண்ணே, கூப்பிட்டா வாருங்க. பாரா இப்போ. பெண்ணே, ஐயா, வணக்கம். வணக்கங்க. உன்னுடைய பேர்? ரோஜாங்க. ஷாபாஷ். பெயருக்கேற்ற உருவம், உருவத்துக்கேற்ற பெயர். ரோஜா, என்ன வியாபாரம் செய்கிறார்? வாழைப்பழம் வியாபாரம் தாங்க. வாழைப்பழம். வாழைப்பழம் வித்தா தாங்க எனக்கு பொழிப்பே போகும். மனம் வைத்தால் மார்க்கம் உண்டு. மங்கை நீ நினைத்தால் வாழைப்பழ தோட்டத்தை வைப்பான் ராஜபாண்டி. ஆம்பளனா ஒரு மூஞ்சி காட்டுறான், பொம்பளனா ஒரு மூஞ்சி. பொம்பளனா போதும். பரவாயில்ல. ஆனா நாட்டு இளவரசி அப்படித்தான் பண்ணுவேன். ஆனா ஒண்ணு, அவ இலையில எவ்வளவு நாள் வச்சு சாப்பிடு, அந்த இலையை மட்டும் விட்டு நான் வீச்சு நக்கிறேன். அவ இலைய பொண்ணு துப்பி கடாச்சிடும். பட்டா நீ அங்க பாக்குறேன், அங்க பாக்குறான். பாத்துக்கா, இங்க எப்படி பாக்குறான், அங்க எப்படி பாப்பான். அவன தாண்டி புரியலங்க. நான் சொல்ல மாட்டேன். எனக்கு வாழைப்பழம் தோட்டம்லாம் தேவையில்லைங்க. வாங்கின வாழைப்பழத்துக்கு காசு கொடுத்தா போறோம். ரோஜா, உன்னை பார்த்தவுடன் என் மனமானதே மாறிவிட்டது. ரோஜா, ரோஜா. மனமா? பார்த்ததில் பிடித்தது உன் முகம், கேட்டதில் பிடித்தது குரல், படித்ததில் பிடித்தது உன் பெயர், ரசித்ததில் பிடித்தது உன் குணம், பழகியதில் பிடித்தது உன் அன்பு செல்லம். என்னம்மா? என்ன சொல்றீங்க? துடிப்பது என் இதயம், துடிக்க வைப்பது உன் நினைவு. நீ இருப்பதோ தொலைதூரத்தில், உன் கனவுகளும் நினைவுகளும் இருப்பதோ என் விழிவோரத்தில். I love you, செல்லம். மூணு முட்டாள். யார் கிட்ட எதை பேசுன்னு தெரிஞ்சா பேசுங்க. ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தாலும் மானத்தோட வாழ நினைக்கிற ஆசைப்படுறவன். நீ நினைக்கிற பெண்ணு நான் இல்ல. ஒழுங்கு மரியாதை சொல்றேன். இதை எடுத்துட்டு போய்விடு. போவதற்காக வரவில்லை ரோஜா. கட்டி அணைத்து ருசி பார்க்கலாம் என்று மனக்கோட்டை கட்டி வைத்தான் இந்த ராஜபாண்டி. ஒரு பொருள் மீது ஆசை வைத்து விட்டால் அந்த பொருளை அடைந்தே திருவேன். வேண்டாம் பிடிவாதம். வாதத்திற்கு மறந்துண்டு, பிடிவாதத்திற்கு மறந்து சொல்லும் வார்த்தை. நீ என்னதான் சொன்னாலும் சரி, நீ நினைக்கிறது ஒரு நாள் நடக்காது. ரோஜா, அக்களக்கா மல்லைக்கா என்னங்க சொல்றீங்க? புரியவில்லை. மூடங்கட்டவனே, நீ என்னதான் சொன்னாலும் சரி, நீ நினைக்கிறது நடக்காதா? ரோஜா, கண்ணோல வளர்க்கிறீர்கள்.
வேண்டாம் பிடிவாதா, சொல்லும் வார்த்தை கேள். கட்டி அரவணைத்து ஒரே ஒரு முட்டத்தை கொடுத்து விட்டார். ஈரத்துல உயிரை விட்டால் விடுவது தவிர நீ நினைக்கிறது ஒரு கால் நடக்காது. உயிர் படவரை பிறந்தானே, அந்த பிடத்தாவது தொட்டு தொட்டு இதுவரை கட்டுவதை காது பண்ணிட்டு வைத்துக்காரா நீ என்ன சொன்ன சரி. துணிய வெட்டா சட்டை, மரத்தை வெட்டா கட்டை, முடிய வைச்சா மொட்டை, காதலிக்க தெரியாத ஒரு பொட்டை, கட்டி அரவணைத்து மொட்டை. உண்மையாடா? கடவுள் என்று உரைக்கிறாயே, கடவுளின் லட்சத்தை சொல்ல கடவுளை ஒழுங்காக செய்ய வந்த யமனை காலால் எட்டி உதைத்தான் சிவன். பெண்கள் குளித்துக் கொண்டிருக்கும் போது ஆடையை திணித்த நான் கருவுக்கு கண்டு அவன் கடவுளா? தன்னால் படைக்கப்பட்ட ஊர்வசி தன் மகள் என்று வராமல் ஆசை கொண்டான் நான்முகன் அவன் கடவுளா? தாயற்கொலை தார வேண்டும் என்ற முத்தத்தில் அவன்தான் விநாயகன் அவன் கடவுளா? ஒருவன் இருக்கும்போது மற்றொரு பெண்ணை சிறை கொண்டான் முருகன் அவன் கடவுளா? இதில் யாரடி நீ கடவுள் என்று எனக்கு கிடைக்காதது உலகத்தில் உயிரோடு
அடித்து வர சொல்லி அனுப்பினால் என்னுடைய அண்ணன் யாரோ ஒரு பெண்ணை தூக்கி செல்கிறானே. இப்போதே சென்ற அந்த பெண்ணை நான் காப்பாற்றுகிறேன். அண்ணா ரெண்டு வாய்ப்பை வச்சு சாப்பிட்டு அடிக்கிறாங்க துணி வச்சுனா சும்மா வரா கும்பிடு என்ன சவுத்துக்கார மாதிரி கேக்குதா? ஆனா பாவி எங்க ஆளு வாய்ப்பாய் தோட்டத்துல இறங்கி சேடை ஓட்டிங்கிறாம்பா. சேடை ஓட்டி ரெண்டு வாய்ப்பாயத்தோடு போயிருக்கும், தோட்டமே காலி மாட்டாங்க. என்ன அழகு எங்கிருக்கிறான்? ஆமா நானும் காக்குறேன். ஆதி காலத்துல இருந்து இதேதான்டா. பொண்ணுல போய் கருப்பு வச்சா தலையில தான் வந்து பூ வந்து இங்குதான் சிந்திக்க வேண்டும், சிந்தனை செய்ய வேண்டும். இது உடல் ஒரு உடலாக்குமாதி புரண்டு 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 அவளுடைய தலையில இருக்கும் பூ. வேணாடாப்பா, நீ அது மாதிரி எதுவும் சொல்ல வேணாம். சரி விடு, நம்ம வந்த வேலை கல்வெட்டு பார்க்கணும். வாழ்க்கை இழந்த என்னடா ரெண்டு வாய்ப்பாய் தெரிஞ்சு அச்சா என்ன பண்ண போறான்னு தெரியல. வழி இல்லையே நான் வாழ்ந்தா உலகத்தில் எங்கே வாழ்க்கை கிடந்த பாவி வாழ வழி இல்லை நான் வாழ்ந்தால் உலகத்தில் எங்கே வாழ்வது எங்கே வாழ்வது என்ன நடந்ததுன்னு கேக்குறீங்களே? என் வாழ்க்கை இப்படி அழிச்சிட்டீங்களே. வேலை என்ன யாரையா திருமணம் செய்துக்குவாங்க? நான் என்ன செய்ய வேண்டும்? யாரும் என்ன கேவலமாக பேசுவார்கள் ஐயா. அதனால என் கழுத்துல தாலி கட்டி என் மனைவியா ஏத்துக்குங்க ஐயா. உன்னை போல் பெண்களுக்கு தாலி கட்டியிருந்தால் ஒரு கிராமமே உருவாயிருக்கும். நீ தாத்தாவா இருப்ப. உண்மை. உங்க ஆயா சொல்லுது. விட மாட்டான். நீங்க யாருங்க? நாட்டு இளவரசர், நாட்டுக்கு மன்னர். யாரு? பைத்தியக்காரி. ரெண்டு வாய்ப்பு திருட்டு சாப்பிட்ட எல்லாரும் பேசுங்க. அப்ப பார்த்தா நீ என்ன
எனக்கு பொம்பளைங்க ஐதா பிடிக்காது. நான் ஐதுருவோம் அவ்வா அவ்வா பாப்பாடா பால அவ்வா அவ்வா ஆமா இவரு என் கற்பை கெடுத்துட்டாரு. கவலைப்படாத, உள்ள டப்பாலுக்கு எடுத்துக்கணும். நீங்க போற உள்ள டப்பால வச்சுக்கலாம். பாவி, அது கருப்புயா? இது கருப்பு. ஐயோ ஐயோ, என்னை கதற கதற கற்பாய்த்து விட்டானே. சிறிது நாள் இப்படி வந்து விடுமே, நாட்டு மக்கள் பேசுவார்களே, தூத்து வாழ்ந்த அது கொண்டு இருக்கிறான். கவலை வேண்டாம், கொஞ்சம் நாங்க நீ என்ன பண்ற, காலையில் 9 மணிக்கு மெடிக்கலுக்கு போயிடு. மெடிக்கல் தான் தெரியுமா என்ன மாத்திரை இருப்பாங்களா அந்த கடை போயிட்டு இது போல நடந்து போச்சு, இது போல பண்ணிட்டா, அது போல வரப்போகுது, வராம இருக்கணும்டா, ஒரு மாத்திரை போடுறான்னு கேளு. அவங்க கூட வாங்கி ஆயில் போடணும், ஒரு தண்ணி ஊற்றி செடி போடும். உனக்கு பொண்ணுக்கிறடா கீது முதல்ல பொண்ணுக்கு வாங்கி முந்தா நேத்தா பார்த்துட்டு நான் இது வாங்கி தரேன் போவீங்க. ஏய் என்ன பேசுற ஒரு டீ கடை போறேன், டீ குடி கிளாஸ் எடுத்துன்னு வந்துடுறான். இது சொத்துறோம் கடாச்சி வரதுல ஒரு கண்டு போறோம், ஐக்கு போ குளிக்கிறோம், அந்த ஐக்கு எடுத்துன்னு வரேன் கண்டில் விட்டு வரதுல அது மாதிரி தண்ணி ஈ சொந்துரும். ஐ சூ கட்டா சட்டாப்தி மாத்து கொட்டாப்ல நான் போயோ ஐயா சொல்ல மாட்டேங்கிறீங்க. ராஜா வார்க்க கொடுங்க. காலை பிடித்தால் மனம் இறங்காதவன் இந்த ராஜபாண்டி. வாழ வழி இல்லை என்றால் ஒரு துளி விஷம், வாய் அணிந்த கிணர், ஒரு ஜான் கயர். அப்படியும் சாக வரவில்லை என்றால் தெரு வீதியில் பிச்சையறி சத்தான். எனக்கு வந்த கதை இதுதானா? நான் யாருக்கு என்னம்மா பாவம் செய்தேன்? எனக்கு ஏமா இப்பேற்பட்ட நிலைமை ஏற்படணும்? தங்கச்சி வாழைப்பட வித்துட்டு பொழுதோடி வீட்டுக்கு வந்துடுவானே, எங்க அண்ணன் சந்தோஷமா வாடி வருவாரு. எங்க அண்ணன் முகத்துல நான் எப்படி விழிக்க போறேன்னு தெரியலையே. அண்ணா, நம்மளை பெற்றெடுத்த தாய் தந்து இருந்திருந்தா நமக்கு இப்பேற்பட்ட நிலைமை ஏற்பட்டிருக்குமா? நம்ம யாருமே இல்லாத அனாதை தானே. இந்த அனாதைக்கு யாரம்மா வந்து ஆறுதல் சொல்ல போறாங்க தாயே? அம்மா, இந்த பாவி நிலைமைய பாருங்க தாயே, இந்த பாவி வாழ்க்கைய பாருங்கம்மா. இந்த பாவி நிலைமைய பார்த்து இந்த பாவிக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க தாயே. இந்த பாவிக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்கம்மா. 10 மாசம் என்ன சுமந்து பெத்தி எடுத்த அம்மா, அன்றைக்கு முன்னாரே அன்றைக்கு முன்னாரே 10 மாசம் எனக்கு மல்லி பெட்டி எடுத்த அம்மா, பாதத்துக்கு முன்னாலே எல்லாமே அன்புக்கு முன்னாலே ஆகாசம். ஊரத்தத்தை எல்லாம் பாலா தந்தி பொத்தி வளர்த்த அம்மா, பாதத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. எறும்பு அண்டாம தொட்டு தும்பு சேராம தொப்புள் கொடி அறுத்தெடுத்த அம்மா, கண்ணுறக்கம் பாராம கண்ணி தண்ணி இல்லாம பாலு சோறு ஊட்டி வளர்த்த அம்மா, பாதத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா.
ஆட்டி விரல பிடிச்சி அக்கங்கா சொல்லி கொடுத்த கண்ணாட கூழ குடிச்சு ஒரு பொங்கி கொடுத்த கரை வெட்டி அளவரட்டி கால் சட்டை தட்டி கொடுத்த திருவட சேர்த்து வச்சு சீலை தொண்ணு வாங்கி கொடுத்த கொஞ்ச நேரம் காணாமே பதறி நிற்பேன் அம்மா கொஞ்ச நேரம் காணாமே பதறி நிற்பேன் காய்ச்சல் வந்திரம் கொடுத்தா கதாயத்தை குடிக்க வைப்பேன் என் புள்ள கரைக்கு நீ எட்டு ஊரு சொல்லி வைப்பேன் தாலிய விட்டு கூட தாயை என்ன படிக்க வச்ச உன்னை பட வார்த்தை இல்ல அம்மா காலடி மண்ணுக்கு முன்னால் ஏனிரு சும்மா உன் காலடி மண்ணுக்கு முன்னால் ஏனிரு சும்மா 10 மாதம் என்னைக்கும் மத்தி பெட்டி கெடுத்த அம்மா வாசத்துக்கு முன்னாலே எல்லாமே அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா. குடிகார அப்பனுக்கு அடிமணவாக்கப்பட்டு கோபுரமண ஓசர கொடுமைய தாங்கிக்கிட்டு குடிகார அப்பனுக்கு அடிமணவாக்கப்பட்டு கோபுரமைதான் உயர கொடுமையை தாங்கிக்கிட்டு குடிகார அப்பனுக்கு அடிமணவாக்கப்பட்டு கோபுரமண ஓசர கொடுமைய தாங்கிக்கிட்டு அஞ்சு வட்டி 10 வட்டி அங்க இந்த கடலை பட்டி ஆயிரத்து கொடாயிருக்க அத்தனைய தாங்கிக்கிட்டு பட்ட துன்பம் போது முன்னா பாரியில உதிர விட்டு அம்மா பட்ட துன்பம் போது முன்னா பாரியில உதிர விட்டு பட்டில் தொட்டி கட்டின உனக்கு பச்சை மூங்கில் வச்ச விட்டு ஆறார சொன்ன வாய்க்கு அரிசி போட வச்சு புட்டு பட்டி கூட சுமந்த குடம் அடைக்க வச்சு புட்டு பாரு ஒட்டி என்ன வளர்த்த அம்மா உனக்கு பாரு ஊத்த வந்திருக்கேன் பாவி மவ சும்மா நான் பாரு ஊத்த வந்திருக்கேன் பாவி மவ சும்மா ஆராரிராரோ ஆராரிராராரிரோ ஆராரிராராரிரோ. அம்மா என்னை 10 மாதம் சுமந்து பெறாத பாடுபட்டு அந்த யமன்கிட்ட போராடி என்னை பெத்தெடுத்த தாயே அம்மா நீ எங்கம்மா இருக்க இந்த பாவி படுக்க பாருங்க நீ இல்லையா தாயே அம்மா